வணக்கம். 2026 ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கும் குரு பெயர்ச்சிக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். உங்கள் ராசிக்கு இப்போது 9ஆம் இடத்தில், அதாவது மிதுனத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் இந்த வருட ஜூன் 1ஆம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கப் போகிறார். அதற்கான பலனை பார்க்கும் முன்பு இதற்கு முந்தைய ஆண்டு பலன்களை பார்ப்போம். 4, 5க்குரிய அதிபதி சனி பகவான் 6ல் மீனத்தில் மறைந்து 3, 4, 7ஆம் பார்வையால் பார்க்கும் இடத்தை கெடுத்திருப்பார். அதாவது 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது திருப்தியில்லாத சூழல், வெளிநாட்டில் நிம்மதியில்லாமை, பணம் ஏமாறுவது, குடும்ப உறவுகள் பிரிந்து சங்கடம், சிலருக்கு அறுவை சிகிச்சை, இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கும். தம்பதிகளிடம் ஒற்றுமை குறைந்து கடன் வாங்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக செய்த முயற்சி தோல்வியில் முடிவது ஆகியவை ஏற்பட்டிருக்கும். சனி 10ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு வேலையும் காலதாமதப்படுத்துவார். புது முயற்சி தோல்வியடையும். இப்படி சனி தன் பார்வையால் குடும்ப நல் உறவுகளை கெடுத்து, குழந்தைகளுக்கு வீண் விரய செலவுகள் ஏற்படுத்தி, எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் தோல்வி அடைய செய்து, நல்ல நண்பர்கள் தோழிகளை பிரிய செய்து, பல சங்கடங்களை துலாம் ராசி அன்பர்கள் கடந்த வருடத்தில் அனுபவித்திருப்பார்கள். இச்சங்கடங்களை ஜூன் மாதம் வர இருக்கும், அதாவது 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு உச்ச குருவாக வரப்போகும் குரு பகவான் நிவர்த்தி செய்வாரா? செய்வார். இனி புது தொழில் ஆரம்பிக்கலாம். இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு இனி தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். நீர் சம்பந்தப்பட்ட சந்திரன் வீட்டுக்கு குரு வருவதால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில், என்ஜினியரிங், மொபைல், உதிரி பாகங்கள் தொழிலில் சாதிக்க முடியும். கர்மஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் தர்ம காரியங்களையும் செய்ய வைப்பார். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். மொத்தத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வைப்பார். பேங்க், நிதி சம்பந்தப்பட்ட பேசி பிழைக்கும் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கலாம். புது வண்டி என்றால் டிசம்பருக்கு பின் வாங்குங்கள். செகண்ட் ஹேண்ட் வண்டி, தொழில் சார்ந்த வண்டி என்றால் ஜூனுக்கு அப்புறம் வாங்கலாம். 4ஆம் இடத்துக்கு சுபர்கள் தொடர்பு இருந்தால் புது வீடு கட்டலாம். பாவர்கள் தொடர்பு இருந்தால் பாதி கட்டின வீட்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். சனி பழச வாங்கி புதுசு பண்ணா நல்லா உதவி பண்ணுவார். கணவன் மனைவி சேரும் காலமாகவும் அமையும். வாராக்கடன் வசூலாகும். புத்திரகாரகன் குரு புத்திர பாக்கியத்தையும் தருவார். பெரியோர்கள் தரிசனம் ஆசீர்வாதம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களை சிறப்பாக வாழ வைக்கப் போகிறார்.